அன்பார்ந்த தமிழக மக்கள் நலக் கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்திய பாராளுமன்றத்திற்கான தேர்தல் முடிந்து புதிய அரசும் பதவியேற்று விட்டதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் தமிழக மக்கள் நலக் கட்சி நம்முடைய நடவடிக்கைகள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் விவாதிப்பதற்காக, அவைகளை குறித்து நாம் சிந்திப்பதற்காக ஒரு கூட்டம் ஒன்றை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். வருகிற 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜூன் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருச்சியில் உள்ள அருண் ஹோட்டல் மேக்ஸி ஹாலில் வைத்து இந்த கூட்டமானது நடைபெறும். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தினுடைய அருகில் இருக்கிற ஹோட்டல் அருண், அதில் மேக்ஸி ஹால் என்கிற ஒரு ஹால் இருக்கிறது. அந்த ஹாலில் வைத்து தான் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதிலே பிற இயக்கத்தினுடைய சில பொறுப்பாளர்களும் கூட நாம் அழைத்திருக்கின்றோம். நாம் அனைவரும் அமர்ந்திருந்து கிறிஸ்தவ அரசியல் என்பது குறித்ததான நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தீர்க்கமாக பேசி முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையினால் பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒரு சீரிய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். நமக்கு முன்பதாக பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. நாம் எடுத்திருக்கிற இந்த ஓட்டத்திலே நாம் எவ்விதமாய் பயணிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் மிக சீரிய நிலையிலே சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால் தயவு செய்து நம்முடைய தமிழக மக்கள் நல கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் இன்னும் கிறிஸ்தவ அரசியலில் ஈடுபாடு கொண்ட, ஆர்வம் கொண்ட பிற இயக்க தலைவர்களும் இந்த கூடுகையிலே கண்டிப்பாய் கலந்து கொள்ள உங்களை நான் மிக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை தேசத்தில் உயர்த்த, தேசத்தை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கி கொள்ள நாம் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்ததான ஒரு தீர்க்கமான சிந்தை நமக்கு அவசியம் அல்லவா? அதற்காகவே இந்த கூடுகை. ஆகையினால் நீங்கள் தயவு செய்து அதில் கலந்து கொள்ள உங்களை மிக அன்புடன் அழைக்கிறேன். காலை 11 மணிக்கு அந்த கூட்டமானது ஆரம்பித்து மதிய உணவோடு கூட்டம் நிறைவு பெறும். ஆகையினால் அதற்காக 18ஆம் தேதி கலந்து கொள்வதற்காக உங்களுடைய நேர காலங்களை நீங்கள் அதற்கு ஏற்ற விதமாக அமைத்து கொள்ள உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை அனைவரையும் நான் அன்புடன் அழைக்கின்றேன். மிக்க நன்றி. God bless you all. Thank you very much.